Hello everyone, welcome to my channel English with Ritu. Day 1 to 7 classes நம்ம almost 1 week சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோங்க. இன்றைக்கி நம்ம டே 8 கிளாஸில் இருக்கோம். ஸோ கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டே 7 கொஞ்சம் என்னடா குழப்பற மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஒன்றும் வரி பண்ணிக்க வேண்டாம். அது ப்ராக்டிஸ் இல்லாதனால தான் உங்களுக்கு குழப்பற மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப ஈஸி. ஸோ எழுத பேச எக்ஸசைசஸ் எல்லாம் பண்ண எல்லாமே ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் மொத்தம் 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் நம்ம வேர்ப் நவுன் ப்ரொனவுன் வேர்ப் அட்வர்ப் முடிச்சிட்டோம். அட்ஜெக்டிவ் பெண்டிங்கில் வைங்க. இப்போ நம்ம ப்ரிப்போசிஷன் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரிப்போசிஷன்னா என்னென்னா பொசிஷனிங் வேர்டுன்னு தெரிஞ்சிருச்சு. எந்த பொசிஷனில் இருக்குது ஒரு பொருள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த பொசிஷனில் இருக்குது, இது மேலே இருக்கா கீழே இருக்கா இல்லை இது இந்த சைடில் பக்கத்தில் இருக்கா, எங்கே இருக்குது அந்த பொசிஷனிங் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம ப்ரிப்போசிஷன்ஸ் டாபிக் இது பண்ண போகிறோம். ஸோ ப்ரிப்போசிஷன்ஸ் 3 டைப்ஸ் இருக்குங்க. ஃபஸ்ட்டு ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸ், அப்புறம் ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம் அண்ட் ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைரக்ஷன். பிளேஸ்னால் என்னங்க, எந்த இடத்துல இருக்கோம், இந்த இடம்னு சொல்லி பொசிஷன் குறிப்பிடுறப்போ நம்ம இன், அட், அண்டர், அபவுட், பிஹைண்ட், பிட்வீன் இந்த ப்ரிப்போசிஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதுவே எந்த டைமை குறிக்கிற மாதிரி ஏதாச்சும் ப்ரிப்போசிஷன்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இது பண்ணீங்கன்னா ஆன், பிஃபோர், ஆஃப்டர், டியூரிங், அன்டில் இந்த மாதிரி இந்த ப்ரிப்போசிஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். அடுத்து டைரக்ஷன், எந்த டைரக்ஷனில் இருக்குது, ஒரு மேலே இருக்குது இந்த டைரக்ஷன், டாப், டவுன், சைடு. ஸோ இந்த டைரக்ஷன்ஸ் குறிக்கிற மாதிரி எந்த பொசிஷன்ஸ் வந்துச்சுன்னா அப்போ நம்ம அப், டவுன், டுவர்ட்ஸ், இன்டூங்கிற இந்த பொசிஷனிங் வேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோங்க. சரி, ஓகே, கொஞ்சம் டீப்பாக ஒவ்வொன்றையும் போகலாம். மோஸ்ட்டாக இது 3 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இன், ஆன், அட் இது 3 ரொம்ப அடிக்கடி யூஸ் பண்ணுற ப்ரிப்போசிஷன்ஸும் அண்ட் மோஸ்ட்டாக இந்த ப்ரிப்போசிஷன்ஸ் நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்க. இதெல்லாம் அப்பப்போ யூஸ் பண்ணுற ப்ரிப்போசிஷன்ஸாக இருக்கும். ஸோ இன், ஆன், அட்டுங்கிறத நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் வேணால் வச்சுக்கோங்க. மந்த்துக்கும் இயருக்கும் இன் யூஸ் பண்ணுவீங்க. டேட்டுக்கும் டேக்கும் டின்னு வச்சுக்கோங்க. டேட்டுக்கும் டேக்கும் ஆன் யூஸ் பண்ணுவீங்க. மிட் டான்னு மைண்டில் வச்சுக்கோங்க. மிட் டான் மந்த் இயருக்கு இன்னு, டேட்டும் டேக்கும் காமனாக டீங்க ஆன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஷீ வாஸ் born dash January. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா she was born in January, on January, at January she was born. சில பேர் தப்பாக யூஸ் பண்ணுவீங்க. she was born in January, she was born at January அப்படின்னு. ஸோ ஜான்வரி மந்த், சரியா? மந்த்துக்கு என்ன சொல்லியிருந்தேன்? மின். ஞாபகம் வச்சுக்கோங்க, இன் வரணும். மந்த்துக்கு இன் ஜான்வரி தான் கரெக்டான ஆன்சர் இதுக்கு. சில பேர் she was born on January அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஓகேங்களா? மின் டான் இந்த இந்த மின் டான்ங்கிறத மனசில் வச்சுட்டு டேட் அண்ட் டேக்கும் ஆன், மந்த் அண்ட் இயருக்கும் இன்னு. இது ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் மாதிரி வச்சுக்கதாங்க, வேறு எதுக்கும் இல்லை. ஸோ born in சில பேர் ஆன் போடுங்க, ஆன் தப்பு இந்த மாதிரி. அதே மாதிரி she was born in இது born இதுக்கு பதிலாக January 5th இருக்குன்னு வைங்களேன். January 5th மந்த்தா? ஜான்வரிங்கிறது மந்த்து, ஆனால் January 5th டேட்டு. ஸோ டேட்டுக்கு ஆன் January 5th. கிளியருங்களா? மந்த்துக்கும் இயருக்கும் இன்னு, டேட்டுக்கும் டேக்கும் ஆனு. இது ஜனவரி மட்டும் போட்டிருந்துச்சுன்னா ஜனவரி மந்த்து, ஸோ இன் யூஸ் பண்ணுவீங்க. இதுவே January 5th அது ஒரு டேட்டு. ஸோ நம்ம இன் யூஸ் பண்ண முடியாது, டேட் யூஸ் பண்ணுறப்போ ஆன் வரும். டவுட் இருக்கா இதில் ஏதாச்சும்? கிளியர் தானே? ஓகேங்க. ஸோ ஆன் டேட் அண்ட் டேக்கும் யூஸ் பண்ணுவோம், அதோட தெரிஞ்சிருச்சு. இன்னொன்று மந்த் அண்ட் இயருக்கும் நம்ம இன் யூஸ் பண்ணுவோம், அதுவும் தெரிஞ்சிருச்சு.
அட். இப்போ வந்து அட் எங்கே யூஸ் பண்ணோம்? அட் பார்த்தீங்க அந்த பிளேசஸ் எல்லாத்துக்கும் தான் நம்ம அட் யூஸ் பண்ணுவோம், பிளேசஸ். ஸோ இது அட் வந்து ஒரு டைமுக்கும் அட் யூஸ் பண்ணலாம், இந்த ஹோம் ஒரு பிளேஸ்க்கும் நம்ம அட் யூஸ் பண்ணாங்க. டைம்னா ஷி வாஸ் பார்ன். இதுவே டைம் கூட போட்டு பாருங்க. ஷி வாஸ் பார்ன் 8 மணிக்கு பிறந்திருக்கா. ஸோ ஷி வாஸ் பார்ன் இன் 8 PM, நான் 8 PM அட் 8 PM. ஒரு டைமை குறிக்கிறப்போ அட் வந்துருங்க. ஓகேங்களா? இதுவே அட் ஹோம், வீட்டில் பிறந்திருக்கா, வீட்டில் பிறந்தேன் அப்படின்னு சொல்லுவோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு பிளேஸ், அதுக்கும் அட் வருங்க. ஓகேங்களா? அடுத்து இந்த அண்டர் இதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள்லாம் போகலாம். ஒரு பென் இருக்கு, ஒரு பால் இருக்கு, ஒரு பால் இருக்கு. பால் எங்க இருக்கு? டேபிளுக்கு மேலே, ஆன் த டேபிள், ஆன். ஸோ அப்போ இது வந்து ஆன் த டேபிள். இது டேபிள் இல்லாமல் இங்கே ஒரு டேபிளில் ஒரு ட்ரா இருக்குங்க, ட்ரா. ஸோ இது உள்ள பால் இருக்கு. இப்போ பால் அதில் இல்லை, இப்போ பால் டேபிள்குள்ளே இருக்கு. ஸோ இந்த டேபிளுக்கு உள்ளே இருக்கு. ஓகேங்களா? அடுத்து அண்டர், ட்ராலையும் இல்லை, இதுலையும் இல்லை, டேபிளுக்கு கீழே இருக்கு. ஸோ இது அப்போ அண்டர் த டேபிள். இது அபவ், இப்போ அபவ் த டேபிள், டேபிளுக்கு மேலே இருக்கு. அதை மறந்துட்டு இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. இட்ஸ் ஆன் த டேபிள், அபவ் த டேபிள், ரெண்டுமே கரெக்டுங்க. ஸோ ஒரு பிரச்சனையும் கிடையாது. மோஸ்ட்டாக ஆன் டைமுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுனால பிளேசஸ் வர்றப்போ நம்ம அபவ் யூஸ் பண்ணுறோம். ஸோ பிரச்சனை கிடையாது. அடுத்து டேபிளுக்கு பின்னாடி ஒரு டேபிள் இருக்குது, இந்த ஒரு டேபிள் மறைஞ்சிருக்கு. டேபிளுக்கு பின்னாடி மார்க்கர் எங்கே இருக்குது? டஸ்டருக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கு தானே. ஸோ மறைஞ்சிருக்கும், பிஹைண்ட்னா மறைஞ்சிருக்கும், பிஹைண்ட். இங்கே ஒரு டேபிள் இருக்குது, இங்கே ஒரு டேபிள் இருக்குது, இங்கே பால் இருக்குது. ஸோ பிட்வீன் த டேபிள்ஸ், பிட்வீன்னா ரெண்டுக்கும் நடுவில், அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பிட்வீன்னு சொல்லுவோம். ஸோ இந்த டேபிளுக்கும் இந்த டேபிளுக்கும் நடுவில் இருந்தனால இது வந்து இந்த பால் இஸ் பிட்வீன். ஸோ இதில் இருந்த டவுட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து டைம் நம்ம பார்த்துட்டோம். ஆன் வந்து டேட் அண்ட் டேக்கும் ஆன் யூஸ் பண்ணுவோம், தெளிவாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். பிஃபோர் வந்து எப்படி சொல்லலாம், எனக்கு மேரேஜ் ஆகி ஐ மேரிட் பிஃபோர் 3 years, 3 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் ஆச்சு. ஸோ அப்படியும் பிஃபோர் யூஸ் பண்ணலாம். ஸோ இன்னொன்று வந்து நான் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நான் தினமும் இந்த டைமில் நான் வருவேன்னு தெரிஞ்சு நீங்கள் கிளாஸுக்கு வரீங்க. ஸோ நான் வர்றதுக்கு டீச்சர் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துக்கிட்டீங்க. ஸோ த ஸ்டூடெண்ட்ஸ் அரைவ்டு டு த கிளாஸ் பிஃபோர் த டீச்சர் அரைவ்டு. அதாவது டீச்சர் வர்றதுக்கு முன்னாடியே என்னது ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டாங்க, அந்த மாதிரி பிஃபோர் அப்படியும் யூஸ் பண்ணலாம். ஆஃப்டர், அப்போ த டீச்சர் அரைவ்ட் ஆஃப்டர் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் டீச்சர் வந்தேன், அந்த மாதிரி. இல்லைன்னா நான் வந்து எப்போ நீ நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிறேன்னு நான் சொல்கிறேன். அப்போ ஒருத்தங்கிட்ட கேட்குறாங்க, எப்போ நீ ஆரம்பிக்க போகிறேன்? ஆஃப்டர் 2 weeks, ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் நான் ஆரம்பிப்பேன். இப்போ தான் அதோட முயற்சி எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ஆஃப்டர் 2 weeks, அப்போ ஆஃப்டர் ஒரு அப்புறம், இது முன்னாடி ஒரு 4 நாளுக்கு முன்னாடி, இது 4 நாளைக்கு அப்புறம், அந்த மாதிரி ஆஃப்டர். டியூரிங்னா யாரோ நான் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன், யாரோ நீங்கள் குசுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ டியூரிங் த கிளாஸ் நடந்துட்டு இருக்கிறப்போ, டியூரிங் த கிளாஸ் the 2 boys whispered, 2 boys laughed and whispered, talked and whisperedனா குசுன்னு பேசுறதுங்க. ஸோ கிளாஸ் நடந்துட்டு இருக்கும்போது, ஸோ டியூரிங் த கிளாஸ் அவங்க அப்படி பண்ணாங்க, அது டியூரிங்குங்க. until 5 o'clock யாருமே ஸ்கூலை விட்டு போகக்கூடாது. அது until bell rings, பெல் அடிக்கிற வரைக்கும் யாருமே ஸ்கூல் விட்டு வெளியே போக முடியாது. ஸோ பெல் அடிச்சதுக்கப்புறம் தான் எல்லோரும் எங்கே போக முடியும்? பிரேக் போக முடியும், இல்லைன்னா ஸ்கூலை விட்டு போக முடியும். ஸோ until, அது வரைக்கும், அதுதான் until யூஸ் பண்ணுவோம். இது புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்து டைரக்ஷன். ஒரு டைரக்ஷன்னா ஒரு மேலே எங்கே இருக்குது? the marker is she went up. இல்லை, இது வந்து டைரக்ஷன்ஸ் எப்படின்னா, எப்படி சொல்கிறது, அவன் மேலே போன. வேர் இஸ் ரீத்து? she went up. where did she go? ரீத்து எங்கே போனா? she went up. அது she came down. டைரக்ஷன், எந்த டைரக்ஷனில் ஒரு டைரக்ஷன் குறிக்கிறப்போ she went up, she went down.
டுவர்ட்ஸ், ஷி கேம் டுவர்ட்ஸ் மீனா என்னை நோக்கி வந்தா. ஷி கேம் டுவர்ட்ஸ் மீ அண்ட் அது என்னோட டீச்சர் என்னை நோக்கி வந்து எனக்கு ஒரு அறை கொடுத்தாங்க. நான் பேசிகிட்டு இருந்தேன், எனக்கு ஒரு அறை கொடுத்தாங்க. அதான் உன்னை நோக்கி வர்றது தான் டுவர்ட்ஸ். இன்டூனா உள்ள, கிளாஸ்க்குள்ள. ஷி வென்ட் இன்டு த கிளாஸ், கிளாஸுக்கு உள்ள நுழைஞ்சா. ஓகேங்களா? கிளாஸுக்கு உள்ள ஒரு மோஷன், ஒரு உள்ள நுழைஞ்சா. இன்னுக்கும் இன்ட்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குங்க. அது இப்போ ரொம்ப டீப்பாக வேண்டாம், அதை நான் சொல்லித்தரேன். இன்டூனா அவள் ஒரு கிளாஸ்க்குள்ளே நுழைஞ்சா, ஷி வென்ட் இன்டு த கிளாஸ், அந்த மாதிரி இன்டூ நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ப்ரிப்போஷன் என்ன, கொஞ்சம் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அப்புறம் பேசும்போது உங்களுக்கு வார்த்தை வந்துடுங்க. ஸோ ப்ரிப்போஷனில் இப்போ சொல்ல வேண்டியது அவ்வளோதான். ஸோ ஒரு 4-5 கொஷின்ஸ் நான் உங்களுக்கு இப்போ ஒரு எக்ஸசைஸ் மாதிரி நம்ம பண்ணிவிட்டு இன்றைக்கி கிளாஸை முடிச்சிடலாங்க. இப்போ இந்த 5 எக்ஸாம்பிள் நம்ம சால்வ் பண்ணிவிட்டு முடிச்சிடலாம் கிளாஸை. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் கொஞ்சம் ஒரு நிமிஷம் பெண்டிங்கில் வைங்க. இந்த தேர்ட் ஒன்று முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் போகலாம். அதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரீத்து வாஸ் பார்ன் டேஷ் ஜூலை 30th. ஃபஸ்ட்டு ஜூலை 30th இன்னும் ஆன் ஆன்சர். ஓகே, ஜூலை 30th டேட்டா மந்த் டேட்டுக்கு டான் சொல்லியிருந்தேன்னா. ஸோ ஆன் ஜூலை 30th. கிளியரா? அடுத்து was born dash July. in July on July யா? ஜூலைங்கிறது மந்த்து, மென்னு சொல்லியிருந்தேனா? in July. வெரி குட். அடுத்து ரீத்து was born dash 7 PM, ஒரு டைமு ஆட் வரணும். ஸோ இது 3 கிளியராக இருக்கீங்களா? ஓகே. ஸோ இதுக்கு வாங்க. he is reading dash his room. ரூம் உள்ளையா, in his room-ஆ, into his room-ஆ? in his room-உம் கரெக்ட் மாதிரி தெரியுது. he is learning into his room-உம் கரெக்ட் மாதிரி தெரியுது. ஆமாம்ல? ஓகே. the frog jumped dash the well. இந்த வெள்ளம் into the வெள்ளம். இன்னுக்கும் இன்ட்டுக்கும் வித்தியாசம் சொல்லிடுறேங்க. இன் எப்போ யூஸ் பண்ணோம்னா, நம்ம யூஸ் பண்ணுற இதில் வந்து ரெஸ்ட்டில் இருந்துச்சுன்னா, பொசிஷன் ரெஸ்ட்டில் இருந்துச்சுன்னா இன் யூஸ் பண்ணுவோம். அதே அந்த பொசிஷன் வந்து மோஷன்னா ஒரு ஆக்ஷன் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். மோஷன் இல்லாட்டி ஆக்ஷன், ஏதோ ஒரு ஆக்ஷன் நடந்துட்டு இருக்குதுன்னா அப்போ இன்ட்டு யூஸ் பண்ணுவோம். சரியா? he is reading in his room. ரூம்குள்ளே படிச்சுட்டு இருக்கான். ஆக்ஷன் நடக்குதா, ஏதோ ஒரு இதில் பார்த்தீங்கன்னா the frog jumped into dash the well. ஜம்ப் பண்ணுது உள்ள. அவன் பார்த்து ரூம் உள்ளே இருக்கிறதுல வந்து ரெஸ்ட் பொசிஷனில் இருக்குது, ரெஸ்ட்டில் இருக்குது. ஸோ இன் வருங்க. இங்கே the frog jumped into the well. into எதில் வரும்? டைரக்ஷன். ஃப்ராக் எங்கே பார்த்துட்டு வெல்லுக்குள்ளே இப்படி போகுது, ஒரு டைரக்ஷன், அந்த ஒரு மோஷனில் இருக்குது. அண்ட் அந்த ஒரு டைரக்ஷனை குறிக்குது. எந்த சைடு டைரக்ஷன், மேலேருந்து இப்படி கீழே போகுதுங்கிற டைரக்ஷனை குறிக்குது. ஸோ இங்கே இன்ட்டு வருங்க. ஒரு டைரக்ஷனை குறிக்கணும், இல்லைன்னா ஒரு ஆக்ஷனில் இருக்கணும், அந்த மாதிரி ரெஸ்ட் பொசிஷன் இதில் இருந்துச்சுன்னா அப்போ இங்க. ஸோ ஓகே, ப்ரிப்போஷன்ஸை கிளியராக சொல்லி கொடுத்துருக்கேன். இன் ஆன் அட்டுதாங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதை வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க. மின் டான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இன்னையோட டே 8 கிளாஸ் முடிஞ்சதுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறதை மறந்துடாதீங்க. என்னோடய சைட்லேருந்து எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருக்கேன், உங்களோட சைட்லேருந்து எஃபர்ட் தினமும் போட்டுக்கிட்டே இருக்கணுங்க. எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் நம்மளால் வந்து நம்மளோட கோலை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ உங்களோட எஃபர்ட் போட்டுக்கிட்டே வாங்க. என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். அண்ட் அவ்வளோதாங்க. நம்ம டே 9 கிளாஸில் மீட் பண்ணலாம். பாய்.